ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு முறை நான் சின்ன பையனாக இருக்கும்போது குலசேகரபுரத்தில் நாங்கள் படிச்சுருந்தோம் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்கூல். அப்போது எங்கள் அப்பா அங்கே ஏட்டாக இருந்தாங்க. அப்போது ஒரு பையன் எங்களை வீட்டிலேருந்து கருப்பட்டியை கொண்டா அதை கொண்டா காசை கொண்டா அதை கொண்டான்னு சொல்லி ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருந்தான். அப்போ அங்கே குலசேகரபுரத்தில் எங்கள் அப்பா ஏட்டாக இருந்தாங்க. அப்போ நான் போய் அப்பா அப்படி எங்கிட்ட ஐஸை தட்டி விட்டு தின்னுட்டு போயிடுவான். அப்போது அவங்ககிட்ட அவர் சொல்லும்போது அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். ஒரு நாளைக்கு அப்பா ஸ்கூலுக்குள்ளே பூந்து அவனை விரட்டி 4 போட்டார். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்ம அப்பா நமக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவன் நம்மகிட்ட பிளாக்மெயிலிங் பண்ணி பணம் கருப்பட்டி பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கினான். வீட்டில் குறைய ஆரம்பிச்சிட்டு கருப்பட்டி குறைஞ்சிட்டோன்னா அம்மா அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த கருப்பட்டியெல்லாம் ரொம்ப காணாமல் போயிடுது, குணங்குடி கருப்பட்டி. அது தெரிஞ்சு போச்சோன்னா இதுக்கு விசாரணை நடத்தி அப்போது நானே நடந்தோம். இப்படி சொல்கிறோம், அவர் பையன் எங்கிட்ட கருப்பட்டி கேட்பான்னு கொடுத்து ஸ்கூலுக்குள்ளே போய் அட்டி வெளுத்துட்டார். அதே நேரத்தில் ஒரு முறை தூத்துக்குடி நார்த்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா ஏட்டாக இருந்தாங்க. அப்போது ஒரு போலீஸார் பையனை நாங்கள் கால்தூர் மேல்நிலை பள்ளியில் படித்தோம். வர்ற வழியிலேயே எங்கள் அண்ணன் அவனுக்கு சண்டை போயிருக்கு. வர்ற வழியிலே அவனை மூஞ்சின்னு குத்திட்டு என்னையும் ஓடுன்னு சொல்லி என்னையும் கிளப்பி கொண்டு ஓடிட்டு வச்சுட்டேன். நான் அதில் சம்மந்தப்படவே இல்லை. ஆனாலும் நான் அவன் கூட சேர்ந்து ஓடி வந்தேன். அவனை அடித்து ஆடி வெளுத்துட்டான் என் அண்ணன். உடனே அந்த போலீஸ்காரனுடைய அந்த பையனுடைய அம்மா ஒரு போலீஸ்காரனுடைய மனைவி. அது நேரம் எங்கள் வீட்டுக்கு ஏட்டையா உங்கள் பையங்க என் மகனை அடிச்சுட்டான் வன்மையில் சொல்லிட்டு சொன்னோடனே எங்கள் அப்பா 2 பேருங்க வாங்கலை வெளியே அப்படின்னாரு. உடனே வெளியே வந்தோம். 2 பேரும் கையை அப்படியே கூப்பிக்கிட்டே போய் அந்த வீட்டில் போய் அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் அந்த பையன்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. அப்போ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோன்னா நாங்கள் 2 பேரும் கையை 2ஐயும் அப்படியே கூப்பிக்கிட்டே இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறோம். போய் ஐயா மன்னிச்சுக்கோங்க, அண்ணன் சார் மன்னிச்சுக்கோங்க, அம்மா மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் செஞ்சுட்டோம், தப்பு தான் அப்படின்னு சொன்னேன். அதான் அங்கேருந்து எங்கள் அப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதை குறித்து நான் என்ன சிந்திக்கேன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் உள்ளே அடித்தார், ஒரு கட்டத்தில் மன்னிப்பு கேட்க வச்சுவிட்டார். நல்ல ஒரு தகப்பன். என்னுடைய தகப்பனார் ஜி அந்தோணி பூச்சி நியாயமான ஆள். நியாயத்துக்கு தட்டி கேட்க பயப்பட மாட்டார். அதனால் தாழ்ந்து போய் மன்னிப்பு கேட்குறதுக்கும் தயங்க மாட்டார். நம்ம தப்பு பண்ணிவிட்டு நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆளுக்கு கிடைக்காது. காவல்துறையில் வேலை பார்த்தாங்க. இதே மாதிரி தான் இறைவனுடைய காரியமாக எப்படி இருக்குன்னா, ஒரு சில கட்டத்தில் நமக்கு நம்ம சைடு நியாயமாக இருக்குது, எதிரி ஓவராக போகிறான்னா அவர் கவனமாக வச்சு என்ன செஞ்சிருவார், போட்டு வெளுத்துடுறாரு. சில நேரம் பயங்கரமான தண்டனைகளையும் கொடுத்துட்ருக்காரு. அதே நேரத்தில் நம்மள்கிட்ட தப்பு இருந்தால் நம்மளை மன்னிப்பு கேட்க வைக்காரு, ஒப்புரவாக வைக்காரு, காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாரு. அப்படி ஒரு ஆண்டவர். அதுக்காக நீ எதுவும் செய்ய நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது அவர் ஆண்டவர் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, தீமைக்கு எதிர்த்து நிற்காத, வலிக்கு பழி வாங்குகிற தன்மை உனக்கு இருக்கக்கூடாது, மன்னிக்கணும், எல்லாரையும் அன்பு கூறணும், நேசிக்கணும், உன்னை போல் உன்னை அயலான நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. உன்னை போலவே உன்னை நேசிக்கிற போல் உன்னை அயலானே நேசின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம நேசிக்கணும். தீமை காரியங்களை பகைக்கு பழி வாங்குகிற காரியங்களை செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நம்ம அப்படி இருந்தோம்னா, அவருக்கு உகந்த நிலைமையில் இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, உன்னோட வழக்காடோடு நான் வழக்காடி யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல சொல்ல பழி வாங்குறது என்ன புரியுது, நானே பதிவு செய்வேன், நீ உனக்காக வழக்காடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நல்ல ஒரு ஆண்டவர், அன்பான ஆண்டவர். அதே நேரத்தில் தண்டனையும் கொடுத்துருவார். ஜட்ஜி ஒரு பக்கம் சேனைகளின் கர்த்தர், ஒரு பக்கம் மணவாளன்,
ஒரு பக்கம் நீதியின் சூரியன் அவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கு. உங்களை எந்த தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க, பகை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அன்போடு பழகுங்க, பண்போடு பழகுங்க, பாசமாக இருங்க, யாரை என்ன செஞ்சாலும் மன்னிங்க. தப்பிதங்களை நீங்கள் ஒரு தப்பிதங்களை மன்னித்தால் ஆண்டவரும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கலைன்னா அவரும் மன்னிக்க மாட்டார். அதனால் அவரை போலவே மாறுவோம். அவருடைய அந்த அன்பு சுபாவம் எழுத்துன்னு கோர்ட்டு வழக்கு கேஸு இப்படி அலையக்கூடாது. ஆமாம், எல்லாம் அவரே பார்த்துக்கிடுவார். நம்ம ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம்னா அவரே நோக்கி பார்க்கணும். அப்போ அவர் நமக்காக எல்லாம் செய்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கேன். நமக்காக யாவும் செய்வார். நாமளாக போய் அதில் போய் ஆயுதங்களை எடுத்து போராடக்கூடாது. அவர் சொல்கிறார்ல, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது இல்லை, அருவா கத்தியெல்லாம் தூக்கிட்டு புறப்படக்கூடாது, பட்டயத்தை எடுத்தோம் பட்டயத்தால் மடிவான்ட்டார் ஆண்டவர். அதனால் ரொம்ப கவனமாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை கேட்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.